கிண்டிகிட்டு இருக்கும்போது சோறுலாம் செய்வாங்க பாரு, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு கம்மங்கூழ் தான். அது இப்போலாம் எங்கே கம்மங்கூழே நல்லா இருக்க மாட்டேங்குது. அதோடு சேர்ந்து நல்லா இந்த ரேஷன் அரிசியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் அந்த வெள்ளை சோறெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு விட்ருவாங்க. கம்மங்கூழே ஒரிஜினல் கம்மங்கூழ் கூட கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட்டு 5 நிமிஷம் லைவ் முடிச்சிடலாம். இப்போ எல்லாம் சுகர் பிபின்னு எல்லாமே இப்போதான் அந்த காலத்து சாப்பாடை ஃபாலோ பண்ணுறாங்க அக்கா. உண்மைதான், அந்த காலத்து சாப்பாடு வந்து ரொம்ப நல்லது. ஆமாம், உண்மைதான். அந்த காலத்து சாப்பாடு ஈக்குவலாம் வராது இது. சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களாம் இந்த இது களி சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இருக்குது இப்போ அந்த கடை. எல்லாத்தினையும் உடலுக்கு வலுவான உணவுகள். ஓ, சூப்பர் சூப்பர். செண்பகப்பூ சோலையிலே இனிக்கும் இரவு வேளையிலே அன்பு உறவுகள் பாசத்திலே இதயம் இடமாறும் நேசத்திலே மெய்மறந்து நிற்கிறேன் நான். ஏம்மா தென்றல், இது உனக்கு தாம்மா. அண்ணா கவிதையாக போட்டுட்ருக்காருமா. அண்ணா கவிதை மழை கொட்டுகிறார் இன்னைக்கு. தென்றலுக்கு கவிதை மழையில் பொழிகிறார். தவசிக்குமார், வாங்க வாங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி தூங்க போகிறோம். இனிமேல் தூங்க போகிறோம். எங்கே இருந்துடா வரீங்க எல்லாம்? டேய், எங்கே இருந்துடா வரீங்க நீங்களா? ராகவன் சூப்பர். எங்கேருந்து தான் வரானுங்கன்னே தெரியலடா சாமி. எவனாவது வந்துடுறான், பேட் கமெண்ட் போடுறதுக்குன்னே வந்துடுறான். எங்கே வீரமணி ப்ரோ? ஆளை காணாமல் போயிட்டாரு. வீரமணி ப்ரோ லைவில் இருக்கீங்களா? அக்கா டெய்லி ஒரு கவிதை கேட்டு தூங்கணும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அதான் கவிதையாக சொல்லிகிட்டு இருக்காரே பிரின்சஸ் அண்ணா. கவிதை மழையாக பொழித்து கொண்டிருக்கிறார் நம்ம தென்றலுக்காக. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கார் பிரின்சஸ் அண்ணா நினைக்கிறேன். அதான் ஒவ்வொரு கமெண்ட்டு வரத்துக்கு லேட் ஆகுது. கவிதை அது கரெக்டாக பண்ணணும் வேற, அது வேற. தங்கராஜ், நீ பார்த்தாலும் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் முன்னே பார்த்துக்கிட்டே தான் நான் இருப்பேனா? என்னமோ சொல்லுங்க. வீரமணி களி சாப்பிட போயிட்டாராக்கா? அவர் இதில் இருக்காருப்பா, வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கெல்லாம் களி கிடைக்காது. அவர் குவைத்திலே எங்கேயோ இருக்கார். ஹாய் தங்கராஜ் அண்ணா, நீங்கள் பூஞ்சோலையின் புது தம்பதி, வண்டு இனங்களின் சொர்க்க பூமி, தேன் அடைகளின் தேசம் மலர், இனி மனதில் இல்லை வாட்டம், உங்கள் நேரலை மீது எனக்கு நாட்டம், மொத்தத்தில் நீங்கள் பூக்கும் பூந்தோட்டம். எப்படி சொல்கிறாரு பத்தியா பிரின்சஸ் அண்ணா? செமையாக சொல்லிகிட்டு இருக்காரு பத்தியா. இதுதான் பிரின்சஸ் அண்ணா கவிதை மழையாக